அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, முட்டைகள் நமக்கு தாராளமாகவும் மலிவாகவும் கிடைப்பதால் அது அனைவராலும் உண்ணும் உணவுப் பொருளாக உள்ளது. ஆனால் முட்டையை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. சமீப காலமாக நிலவிய வறட்சியினால் தீவன உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதிக விலை கொடுத்து பிற மாநிலங்களிலிருந்து தீவனம் வாங்க வேண்டி உள்ளது என கூறுகிறார் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் முட்டை உற்பத்தியாளர் திரு அன்பரசு அவர்கள். இவர் அடிப்படையில் வேளாண்மை பட்டதாரி என்பதால் தன் முட்டை பண்ணையை தன் குடும்பத்தினர் மற்றும் பண்ணை வேலையாட்களின் உதவியுடன் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இவரை இப்பொழுது சந்திப்போம். மாமா பொன்னுசாமிங்கிற அவங்க பேர். அவங்க 1970களில் இது ஒரு சிறிய லெவலில் ஒரு 500 கோழியை ஆரம்பத்தில் எடுத்து வச்சு அதிலிருந்து படிப்படியாக வளர்த்து அவங்க கொண்டுகிட்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்த கோழி தொழிலில் நான் நேரடியாக கடந்த 6 வருடமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்கிற தொழில் தான், அதனால் இதை பற்றி தெரியும். இன்றைய காலகட்டத்தில் கடந்த ஒரு 4-5 மாதங்களாக ஒரு கடுமையான காலகட்டத்தில் இந்த கோழிப்பண்ணை தொழிலானது போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, மழை இல்லை. மழை இருந்திருந்தால் விவசாயம் நல்லா இருந்திருக்கும். விவசாயம் நல்லா இருந்திருந்தால் நம்ம தேவையான மூலப்பொருட்கள் பெருமளவு நமது பகுதியிலேயே விளைவிச்சிருந்திருப்பாங்க. மக்காச்சோளம், குருணை, அரிசி குருணை விளைவிச்சிருந்திருப்பாங்க. இப்போ இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுனாக்கா, நம்ம பக்கத்து மாநிலத்தில் இருந்தும், ஏன் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வெளிநாடுகளிலிருந்து இன்றைக்கி இறக்குமதி பண்ணுற சூழ்நிலைக்கு போயிட்டோம். சென்ற வருடம் இந்த மக்காச்சோளம் ஒரு கிலோ நமக்கு சராசரியாக ஒரு 16 ரூபாய்க்கு கிடச்சிக்கிட்டு இருந்த மக்காச்சோளம் இன்றைக்கி 27 ரூபாய்க்கு போயிடுச்சு. சென்ற வருடம் அரிசி குருணை நமக்கு ஒரு 13 ரூபா 50 பைசாவுக்கு சராசரியாக கிடச்சிக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி 24 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதனால் உற்பத்தி செலவு அதிகரித்த காரணத்தினால இந்த கடந்த 4 மாதங்களாக இந்த கோழி தொழில் மிகவும் கடுமையான ஒரு நிலையில் தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம தமிழக அரசு மூலியமாகவும் மத்திய அரசுலையும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னாக்கா, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க, இறக்குமதி செஞ்சு இந்த கோழி தொழிலை காப்பாற்றி வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, இன்றைக்கி இந்தியாவில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல கோடி மக்கள் இதில் இன்றைக்கி தொழில் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கள் பண்ணை இருக்குது. எங்கள் பண்ணையில் இன்றைக்கி நான் இருக்கேன், மேற்பார்வையாளர் இருக்கார், தீனி கொடுத்து முட்டை எடுக்கிற ஆட்கள் இருக்காங்க, தீவனம் தயாரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, இந்த முட்டையை எடுத்து போய் விற்பனை செய்கிறதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க. அதுக்கு வண்டி வச்சுருக்குறோம். அந்த வண்டியை வேலை செய்வதற்கு நாங்கள் பட்டறைகளில் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். இது மூலப்பொருள் வாங்குகிற உற்பத்தி, இது ஒன்றையோடு ஒன்று சார்ந்தது தான். இது நாங்கள் அதிகபட்சம் வாங்கும்பொழுது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும். விவசாயத்துக்கு விலை கிடைச்சா அவங்க அதிகம் பயிரிடுவாங்க. இது இன்னும் பார்த்திங்கன்னா முட்டை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ஏற்றுமதி முட்டையை அதை பேக் பண்ணி அதுக்கு தேவையான இடங்களில் வச்சு அதை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதில் அது மாதிரி கணக்கு பண்ணி பார்த்திங்கனாக்க, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா புறமே இன்றைக்கி பல கோடி மக்கள் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி இதுக்கு அதுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்கிற ஒரு மிகச்சிறிய விவசாயம் சார்ந்த தொழில். கடுமையான போராட்டத்திற்கு இடையில் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் போயிட்டுருக்குங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கோழி தொழில் நல்லா இருந்தது. கோழி பண்ணைகள் அங்கங்கே அமைச்சது பரவலாக அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பரவலாக அமைச்சதுனால அவங்களுக்கு நம்ம நோய் தாக்குதல்லாம் குறைவாக இருந்தது. கால மாற்றங்களில் கால சூழ்நிலை வளர்ந்து வர சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு தடுப்பூசி ஆரம்பத்தில் 2-3 தடுப்பூசி போட்டு வளர்த்த சூழ்நிலையில் இன்றைக்கி 6-7 தடுப்பூசிகள் நம்ம மருத்துவ பரிந்துரையின் பேரில் இன்றைக்கி போட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைய காலகட்டங்கள் மோசமாக இருந்தாலும் கடுமையாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான் மனுஷனோட வாழ்க்கை. மழை பெய்யுது, விவசாயம் செழிச்சிக்கிட்டு இருக்குது, செழிக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் சிறப்பாக செய்யலாம். இன்னும் செய்யலாம் அப்படிங்கிற சொல்கிறத விட நான் என்ன சொல்கிறேன்னாக்க, நீங்கள் இந்த தொழில் மட்டுமல்ல, எந்த தொழிலும் ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி என்ன நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தைக்கு என்ன செய்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கண்ணும் கருத்துமாக நீங்கள் இந்த தொழிலை செஞ்சும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் உங்களை கைவிடாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் ஒரு தனியார் ஆலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது, குடும்பத்தில் ஒரு நிலைமை வந்த பொழுது, இது பராமரிக்க வேண்டிய கட்டத்தில் மனம் உவந்து இதை எடுத்து செய்யணுங்கிற ஆர்வத்தோடு நான் இதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தொழில்
தவறுன்னு சொல்ல முடியாது. நல்ல தொழில், கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட கவனம் இதில் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் உங்களது கவனம் இருக்க வேண்டும். அந்த இருந்தீங்கன்னா தான் இந்த தொழில் வந்து இழப்பு இல்லாமல் செய்ய முடியும். என்றைக்கும் இழப்பு கிடையாது, இதுவரைக்கும் இழந்தது கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைய 4 மாதங்கள் ஒரு கடினமான காலங்கள். இந்த காலங்களையும் மீண்டு வந்து முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மீண்டு வந்துடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் வந்து இன்றைக்கி மழை பெய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த தொழில் நல்லாயிருக்கும். மறுபடியும் இது சம்மந்தமாக யாருக்காச்சும் விளக்கம் தேவை அப்படின்னா தொடர்பு கொண்டீர்களானால், அடிப்படையில் நான் வந்து ஒரு விவசாய பட்டதாரிங்கிற ஒரு சூழ்நிலையில் இது விவசாயம் சார்ந்த தொழிலுங்கிற காரணத்தினாலையும் தொடர்பு கொண்டீர்களானால் எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு பரிமாறிக்கொள்ள தயாராக உள்ளேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே வந்து எங்கள் பண்ணையில் பணிபுரியும் தொழிலாளர்கள். ஏன் உங்களை எல்லாத்தையும் இவங்கள முக்கியமாக அறிமுகப்படுத்தணும் நான் ஏன் நினச்சேன் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன்னாக்க, இது நான் மட்டுமே செஞ்சிட முடியாது. நான் முன்னாடி சொன்னது என் குடும்பஸ்தார்கள், எங்கள் குடும்பத்தினர்கள் வந்து எனக்கு வந்து மனதளவில் வந்து சப்போர்ட் பண்ணலாம், தைரியம் கொடுக்கலாம். ஆனால் தினமும் செய்யக்கூடிய வேலைகளை வந்து நான் தனி ஒருவனால் என்னால் செய்ய முடியாது. இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் மூலியமாக தான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இன்றைக்கி ஆரம்பத்தில் 1970களில் வந்து ஒரு 500 கோழி போட்டு இன்றைக்கி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி 60,000 கோழி வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கோம் எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமாக இருந்திருக்கு. இன்னும் இதில் ஏன் நான் சொல்கிறேன்னாங்க, நான் ஒன்று இன்றைக்கி சொல்லிட்டு வருவேன், நான் செய்யணும், இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை அப்படியே மனதில் உள்வாங்கிக்கிட்டு நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு படி சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே. இன்றைக்கி இத்தனை மணிக்கு தீனி கொடுக்கணும், தீனி இப்படி தான் இருக்கணும், கட்டி ஆகக்கூடாது, தீனி திங்கிற தட்டில் கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் தண்ணி குடிக்கணும், அதெல்லாம் நீங்கள் தண்ணி வருதான்னு பார்த்துக்குங்க, முட்டையில் வந்து சேதாரம் இல்லாமல் முட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான். நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலே ஒரு படி இவங்க முன்னாடி போய் இவங்க எல்லாம் நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலே பூர்த்தி செஞ்சதுனால தான் எங்கள் வெற்றிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது எங்கள் குடும்ப உறுப்பினர்கள். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா இருக்காங்க, மாமா, அத்தை, என்னுடைய சகலை மிஸ்ஸஸ் இருக்காங்க, சிஸ்டர்லாம் இருக்காங்க, பிரதர்-இன்லா ஒய்ஃபு, என் டாட்டர்ஸு, இவங்க எல்லோரும் இன்றைக்கி கூடியிருக்கோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வெட்டினரி டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் டீச்சராக இருக்காங்க, என் டாக்டர் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க இன்ஜினியர்ஸ் இதில் 3 பேர் இருக்காங்க. இருந்தாலும் வீட்டுக்குன்னு வந்துட்டால் அவங்க அங்கே இதில் வந்து இந்த தொழிலுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிடம் இந்த விவசாய தொழிலில் வந்து அவங்க ஐக்கியமாகிடுவாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட வெற்றின்னு நீங்கள் சொல்லவே மாட்டேன் நான். இன்றைக்கி அதாவது ஊர் கூடி தேர்தலுக்கு முடியும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட முழு ஈடுபாடும் இந்த தொழிலில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த தொழிலை மேற்கொண்டு கொண்டுட்டு போயிருக்க முடியுத வழியே நான் ஒரு தனிப்பட்ட என்னால் வந்து இன்றைக்கி இதை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரோட ஈடுபாடு இருக்குது. அவர்களுக்கு வேலை இருந்தாலும் தேவை அந்தந்த நேரத்தில் என்ன உதவி எனக்கு பண்ணணுமோ அந்த எனக்கு தொய்வு இல்லாமல் உதவி கிடச்சிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வெற்றிக்கு அது ஒரு முக்கிய காரணம். அந்த நேரத்தில் இவங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறதுல மிக்க பெருமையாக இருக்குது, எனக்கு பெருமை அடைகிறேன். இந்த நேரத்தில் இன்னொன்னே அந்த பதிவு பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்றைக்கி 100கணக்கான தொலைக்காட்சிகள் நமக்கு இருந்தாலும் இந்த மக்கள் தொலைக்காட்சி தான் வந்து விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தினமும் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளும் வந்து மக்களை சென்றடையணும் அப்படின்னு நோக்கத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சி இப்போ ஒளிபரப்பிக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. விவசாயம் கசக்குது அப்படின்னு சொன்ன காலத்துலேயும் இன்றைக்கி விவசாயத்தை மீண்டும் நிலைநிறுத்தணும். இன்றைக்கி விவசாயி வந்து சேத்துல கால் வச்சா தான் நமக்கு இன்றைக்கி சோறு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை வந்து நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி பல கட்டங்களில் இன்றைக்கி நிறுவனம் ஆகிட்டுருக்கு. அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது தனித்துவமான இன்றைக்கி நிற்கிற ஒரு மக்கள் தொலைக்காட்சிக்கு முன்னாடி எங்களுடைய கருத்துக்களை பரிமாறத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களில் ஒன்று கொடிக்கால் எனப்படும் வெற்றிலை சாகுபடியில் முதலீடு அதிகம். அதே சமயம் வருவாயும் அதிகப்படியாக கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நடுப்படுகை கிராமத்தில் சுமார் 45 ஆண்டுகளாக வெற்றிலை சாகுபடி செய்து வருபவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். இவர் அனுபவத்தில் வெற்றிலை சாகுபடி மிகவும் லாபம் கொடுக்கக்கூடியது என கூறும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம்.
45 வருஷ காலமாக அங்கே சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். விவசாயம் தான் எங்களுக்கு. வாழை, கரும்பு எல்லாம் சாகுபடி பண்ணுறோம். அதில் முக்கியமாக அந்த கொடிக்காய் சாகுபடி, வெற்றிலை சாகுபடிங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமான இது. அதிகப்படியாக வருவாய் தரக்கூடியது இந்த வெற்றிலை சாகுபடி தான். வெற்றிலை சாகுபடிக்கு நிறைய முதலீடு தேவைங்க. இந்த நிலத்தோட மதிப்பு என்னவோ அதை விட வெற்றிலை சாகுபடிய மதிப்பு கூட இருக்கும். இதை பொறுத்தவரையிலையும் விவசாயத்தை பொறுத்தவரையும் இதுக்கு உயர்ந்த ஒரு இடம் உண்டு. ஏன்னா வெற்றிலை அந்த அளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிட்டா அதில் நல்ல மிகப்பெரிய லாபம் அதில் காத்துக்கிட்டு இருக்குது. இதை சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லபடியாக உழவு ஓட்டணுங்க. உழவு ஓட்டி பட்டம் பிரிப்போம். பட்டம் பிரிக்கிறதுங்கிறது ஒரு ஏக்கருக்கு 600 பட்டம் நாங்கள் பிரிப்போம். அது கயிறு கட்டி 12 அடி நீளத்தில் பட்டம், 12 அடி நீளத்தில் பட்டம் பிரித்து ஒரு 25 பட்டம், அதான் துண்டம்னு சொல்கிறது. இப்படி வச்சு தாங்க நாங்கள் விதை போடுறது. விதை போடுறதுக்கு செம்ம விதை, அகத்தி விதை, இது 2 தான் ரொம்ப ரொம்ப அவசியம். முருங்கை விதை பட்டத்துக்கு ஒரு 5 விதை போடுவோம். இப்படி போட்டு தான் உருவாக்குறது. அது மாதிரி போட்டதுக்கு பிற்பாடு அதுக்கு களை எடுக்கிறது, போகிறது வரது நிறையா வேலைகள் இருக்குது. அந்த பயிரை உருவாக்குறதுக்கு உருவாக்கி 40 நாள் தான் நாங்கள் கொடியை புதைக்கணும். இதில் காரணம் என்னங்கன்னா 40 நாள் அந்த பயிர் அடர்ந்துடும். அந்த அடர்த்தியில் அந்த நம்ம புதைச்சாதான் வெத்தலை கொடி நமக்கு தலையும். அதுக்காக அந்த நிழல் வர்ற வரலையும் அது வளர்ப்போம். 40 நாள் வளர்த்தாகணும் எப்படி இருந்தாலும். 40 நாள் வளர்ந்ததுக்கு பாடு கொடி நாங்கள் இது பதியம் பயிர்னு நாங்கள் தனியாக வச்சுருப்போம். அந்த பயிர்லேருந்து தான் விதை கொடி எடுத்துகிட்டு வருவோம். 2 கனவு உள்ள கொடிகள் தான் அதுதான் நடுறது. நட்டு அதை இந்த இதை கட்டிடுவோம் நாங்கள். அது சேர்வைன்னு சொல்லக்கூடியது. சேர்வையில் கட்டி வளர்க்குறது தான். அது வளர்த்து 4 மாதம் ஆகணுங்க. அது அந்த 4 மாதம் ஆகிறதுக்கு இடையிலையே 2 எருவு போட்டுருவோம். அது தொழு எருவு கொண்டாந்து பட்டத்துக்கு 3 கூட திட்டத்துக்கு போடுவோம். அப்படி போட்டால் தான் முழுமையாக அதை வெற்றி வளரும். அது வளர்ந்து அதை இதில் தூக்கி கட்டுறதுன்னு வேலைங்க ஆரம்ப வேலையாக அதுதான். கொடியை வந்து இந்த செம்ப இதுலேயும் அகத்தி பயிர்லேயும் கட்டிடுவோம் நாங்கள். அது கோரை வந்து வெளியில் வாங்கிட்டு வருவோம். கோரை வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் கட்டுவோம். அது ஆட்கள் பிடிச்ச வேலை தான். அது கட்டி கொண்டு போகிறது. கொண்டு போனது 5 மாதத்தில் களி வாங்கிட்டு வருவோம். சவுக்கு களி வாங்கிட்டு வருவோம். அது திருச்சியில் போய் கொள்முதல் பண்ணுறது. களி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு களியே 40 ரூபா. ஒரு களி 40 ரூபா. களியை வாங்கிட்டு வந்து கயிறு வாங்கிட்டு வந்து முழுமையாக விட்டத்தை போடுவோம். கொடிக்காலை பொறுத்தவரை 2 விட்டம்னு கணக்கு இருக்குங்க. ஒரு விட்டம், அப்புறம் மே விட்டம்னு சொல்கிறது, கீ விட்டம்னு சொல்கிறது, மே விட்டம்னு சொல்கிறது. இது மாதிரி 2 விட்டங்கள் போட்டாகணும். அது அந்த ஆரம்ப ஒரு விட்டம் போடுறதுக்கு இந்த களியை கொண்டாந்து சேர்த்து ஆட்கள் நிறையா பிடிக்கும். நிறையா வச்சு தான் அது வேலை பார்த்தாகணும். அது அந்த மாதிரி தாங்க இந்த இதை செய்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறது, இதில் உள்ள கொடியை நாங்கள் திரும்ப அறுப்போம். இந்த கொடியை எடுத்து அடுத்த இளம்பயிருக்கு விதையாக கொண்டு போகுது. அந்த விதைக்கு பயன்படுத்துகிற கொடியை வேறு, அந்த கொடி 2ஆ 3ஆ கிளைக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே இருக்கும். அப்போ ரெட்டிப்பாகும். அது வெத்தலை கொடி ரெட்டிப்பானதான் நமக்கு பெண்ணுக்கு லக்கம் வரும், வெத்தலை நிறையா வரும். அந்த மாதிரி செய்கிறது. அந்த கொடி அறுத்தத்துக்கு பாடு இந்த மாறு வெத்தலைன்னு சொல்லுவோம். அதில் இந்த பாருங்க, இதுதான் மாறு வெத்தலை, ஆண் வெத்தலைன்னு சொல்கிறது. இந்த மாறு வெத்தலை தான் வந்து விரிஞ்சு தரும்புன்னு சொல்லுவாங்க. தரும்பு வெத்தலையாக மாறும். மிகப்பெரிய விரிவான வெத்தலையாக நல்ல பாட்டான வெத்தலையாக இருக்கும். வெத்தலையை பொறுத்தவரையும் அது. அந்த வெத்தலைக்கும் பிறகு அந்த அறுத்த கொடியில் ஒவ்வொரு கொடியிலும் 4-3 கிளை கிளைக்கும். கிளைச்சதுக்கு கொடிக்காய் முழுமையாக அடையும். அடைஞ்சது வெத்தலை நிறையா வரும். அது அந்த வெத்தலை வந்ததுக்கு பாடு திரும்ப என்ன செய்கிறது, மே விட்டம் போடுறதுங்க. இன்னொரு விட்டம். அதுக்கு அதே போல் திருச்சியில் போய் இந்த 40 ரூபா வாங்கின களி அங்கே 60 ரூபான்னு வாங்கிக்கணும். அடுத்த கட்டம் கொஞ்சம் பலமான களி இருக்கணும். அந்த 60 ரூபா களி வாங்கிட்டு வந்து திரும்ப ஆளை வச்சு போகணும். இதுக்கு பூரா கப்பானி கயிறு தாங்க போட்டு கட்டுறது. அப்போ தான் நேராக இருக்கும் போகிறோம். இதில் அந்த மாதிரி கொஞ்சம் பச்சை இல்லாமல் போயிட்டாக்க இந்த கறந்தாங்க நோவெலாம் வரும். பச்சை அவசியம் இருக்கணும். இந்த அகத்தி பச்சை, செம்மம் பச்சை அவசியம் இருக்கணும். அந்த பச்சை தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பச்சையில் தான் அந்த கொடி நல்லபடியாக சிறப்பாக இருக்க முடியும். அந்த பச்சையை என்ன செய்கிறது, 2வது விட்டம் போட்டதுவா அதை கழித்து விடுவோம். அருவாள் வச்சுக்கிட்டு கத்தி வச்சு நாங்கள் அதை கட் பண்ணி அதை சரி பண்ணுவோம். அது ஒரு கவுளிங்கிறது வெத்தலை 100 வெத்தலை கொண்டதாங்க ஒரு கவுளி. அந்த 100 வெத்தலை கொண்டது ஒரு கவுளி. 25 கவுளி கொண்டது ஒரு முட்டி கட்டி சருகை வச்சு அதை கட்டி நாங்கள் திருச்சி தான் அதிகப்படியாக கொண்டு போகிறது. திருச்சி கொண்டு போனால் அன்னைய பொழுதுக்கு விற்றுட்டு காசாக்கிட்டு வந்துடலாம். அது அன்னன்னைக்கு காசாகிற விஷயந்தான். அது இதை வச்சு தான் நாங்கள்லாம் பொழப்பு ஓட்டிகிட்ருக்கோம். மிகப்பெரிய அளவில் லாபம் தரக்கூடியது தான் அது. நான் முன்ன சொன்னது மாதிரி இந்த நிலத்து மதிப்பை விட நாங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளோட மதிப்பு அதிகமாக போயிடுது. வேறு எந்த சாகுபடியும் இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்காது.
அந்த மாதிரி உள்ள சாகுபடி இது. இந்த சாகுபடிக்கு ஆட்கள் நிறையா தேவைங்க. ஒரு கொடிக்கா வந்து ஒரு ஏக்கர் செய்கிறோம்னாக்க தினசரி அவங்கள்ட்ட ஆள் இருந்துக்கிட்டே இருக்கும், 4 ஆள். ஏன்னா அப்போக்கப்போ அந்த ஒரு கொடி இப்படி வரக்கூடாது, வராமல் தூக்கி அணைச்சிக்கணும் கோரையை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி இந்த கொடியை அப்படி அணைச்சி விட்டால் அப்படி இல்லைனா அது நிறம் மாறி போய்டும், வெத்தலை குறுகி போயிடும். அதனால் ஆட்கள் செலவு நிறையா உள்ளதுங்க. அது ஆட்களை பராமரிக்கிறது இப்போ அதிகம் செலவு கொண்ட வேலை. இது நிறையாவும் இதை சாகுபடி பண்ண முடியாது, ஏன்னா ஆட்கள் செலவு முதலீடு அதிகம் உள்ளது. ஆனால் குறைந்தபட்சம் 1 ஏக்கர் செய்கிறதுனா அதான் பெரிய அளவில் உள்ள விவசாயம். இந்த வெத்தலை விவசாயம் பொறுத்தவரையிலையும் அந்த மாதிரி சாகுபடி பண்ணும்பொழுது நோய் நொடி வராமல் போகாமல் பார்த்துக்கணும். அது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸெலாம் வந்து அதுக்கு வந்து ஐடியாலாம் எங்களுக்கு சொல்கிறாங்க போகிறாங்க, அதை பயன்படுத்தணும். அது எப்படி பார்த்தா 2 தடவை எருவு போட்டாகணும். 2 தடவை எருவு போட்டால் தான் வெத்தலை சரியாக நம்ம எதிர்பார்க்குற மகசூலை எட்ட முடியுது. இதில் நோய் நொடியோ காற்றோ வந்தால் பிரச்சனை. அதுக்கு நாங்கள் இடிகால் வாங்கிட்டு வந்து, இடிகால்னு சொல்கிறது மூங்கி, இது இப்போ சவுக்கு வெளி போடுறோம், மூங்கி வாங்கிட்டு வந்து முட்டை கொடுக்குறது. அப்போ தான் காற்றுல அசையாமல் நிற்கும் வரும். அப்படிலாம் செஞ்சு உருவாக்குறதாங்க கொடிக்காய். அந்த மாதிரி சாகுபடி வந்து வெத்தலை விவசாயம். வெத்தலை விவசாயம் எல்லாம் செய்யலாம். அது விவசாயம் பிடிச்சவங்க மட்டும்தான் செய்ய முடியும். காரணம் இதில் உள்ள நுணுக்கங்கள் அப்படி. அப்புறம் நாங்கள் ரசாயன உரங்கள் மேலே இந்த வரையாக போடுவோம். காம்ப்ளெக்ஸ் தான் அதிகம் பயன்படுத்துறது. நோய் தாக்காமல் இருக்குன்னா அந்த பவஸ்டினை அதை இதை பயன்படுத்தி அது சரி. அந்த வெற்றிலைக்கு மேலே இருக்கக்கூடிய அகத்தியை அதை கீரையாக்கி அப்போ நறுக்கி கொண்டு போய் சந்தையில் விற்றுரும். அது ஒரு வருமானம் தாங்க. ஆழ உழுதால் தான் நம்ம போடக்கூடிய விதைகள் வந்து முழுமையாக முளைக்கும். விதை முளைக்கிறத நம்ம நடக்கூடிய நடவு வெத்தலை கொடி இருக்குங்களே, அது வந்து தாராளமான அந்த புழுதி இருந்தால் தான் அது செழுமையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் நம்ம விதை கொடியை கொண்டு வர்றதுக்கு விதையும் வளமான கொடிகளாக இருக்கணும். விதை கொடிங்கிறது வளமான கொடி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த நட்டத்துக்கும் பிற்பாடு அதுக்கு அடி உரம் நாங்கள் எருவோடு தாங்க போடுறது. மற்றபடி ரசாயன உரத்தை ஆரம்பத்தில் போடுறதே இல்லைங்க. கொடி உருவானத்துக்கு பிற்பாடு தான் ரசாயன உரம்லாம் பயன்படுத்துவோம். பூச்சிக்கொல்லிகள் அவசியம் அடித்தாகணும். பூச்சிக்கொல்லிங்கிறது அந்த செம்ப விதை அகத்தின்னு சொல்லுவாங்க, அந்த பயிர்களுக்கு அவசியம் பூச்சி மருந்து அடித்தே ஆகணும். ஆனால் அதில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த பூச்சி தாக்குதலுக்காக நம்ம இடையிடையே அடிச்சுக்கிட்டோம். இந்த 40 நாள் நம்ம கொடி நடுறதுக்கு முன்னுக்கு நடக்கக்கூடிய விஷயம். கொடி நடுறதுங்கிறது ஒரு ஜானுக்கு ஒரு கொடிங்க, 2 கொடி 1 கொடின்னு சொல்லி மாற்றி நடுவோம். அதுதான் கொடி நடுறது. நல்ல குளவாக வச்சுக்கணும், குளவாக சேர வச்சுக்கிட்டு கொடி நடுறது. கொடி நடுறதுக்கு தரமான கொடிகள் தான் தேவை. எல்லா கொடியும் நம்ம அறுத்த முடியாது. அதுக்கு விதைக்குன்னு நாங்கள் தனியாக ஒதுக்கியிருக்கோம். அந்த கொடிகளில் வந்து மட்டும் தான் அது கொண்டாந்து நட முடியாது. நிழல் வந்து சுத்தம் மூடணுங்க. அதை நிலப்பரப்பே மூடினத்துக்கு பாடு தான் விதையை பற்றி யோசிக்கணும். வெற்றிலை கொடி விதையை, அது கொடி தான், விதை கிடையாது. கொடியே நறுக்கி கொண்டு வர்றது தான். அதுக்குன்னு தனி காடு வச்சுருக்கோம். அதில் போய் நறுக்கிட்டு வந்து இங்கே நடுறது. அதை கொண்டு வந்து நடுறது பெருசு இல்லைங்க. குளவான சேத்துல நட்டு 40 நாள் அதை பராமரித்தாங்க. பிள்ளைய பராமரிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. 40 நாள் அந்த மாதிரி பராமரித்து 40 நாளைக்கும் ரூபாய் அது முழுமையான உயிர் பெறும். அந்த கொடியை வெத்தலை கொடி முழுமை பெறுறது அதுதான். அந்த 40 நாளைக்கும் பிற்பாடு அதை நாங்கள் தூக்கி அந்த பச்சையில் கட்ட ஆரம்பிச்சிடுவோம். 40 நாளைக்கு கட்டினதுக்கு பிற்பாடு திரும்ப அடி மண்ணை சுரண்டி அதில் போடுவோம். தொழு உரம் கொண்டாந்து போடுவோங்க. எப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டத்துக்கு 3 கூடக்கூடிய அளவில் வச்சு தொழு உரம் போடுவோம். தொழு உரம் போட்டு அதுக்கு பிற்பாடு தான் அதை வளர்க்குறது. இதில் ரொம்ப தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம். நிழல் எப்படி முக்கியம்னு சொன்னோம், அதே போல் தண்ணி முக்கியம். தண்ணி வந்து எப்படின்னா அது ரொம்ப பிள்ளையை பாதுகாக்கிற மாதிரி கொழுந்து தண்ணின்னு சொல்கிறது. தெளிவான தண்ணி இறக்கி சேர்த்து தண்ணியே இறச்சோம்னா பழுத்து போடும் கொடி. ஆனால் தெளிவு தண்ணியாக இறச்சி அந்த 40 நாள் அது ரொம்ப கண்ணுங்கிறதுமாக பார்த்து தான் ஆகணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் முழுமை அடைந்தது. தண்ணி பாய்ச்சறதுங்க சாதாரண விட்டு இறக்கிறது தண்ணி இல்லைங்க. இப்போ வாழையோ மற்ற பயிருக்கு நம்ம வானாங்கனே விட்டு இறச்சிடுவோம். ஆனால் கொடிக்காலை பொறுத்தவரையிலையும் அந்த மாதிரி இறக்கிறது வாய்ப்பு இல்லை. தண்ணியை விட்டு அதுக்கு நாங்கள் பட்டை வச்சுருக்கோம். பட்டைன்னு சொல்லி ஆசாரியை விட்டு செஞ்சு வச்சுருப்போம். அந்த பட்டையால் அள்ளி மேட்டில் அள்ளி ஊற்றணும். அது ஊற்றுறது ரொம்ப தெளிவு தண்ணியாக ஊற்றணும். அதுக்காக தண்ணியை ஃபுல்லாக அந்த கிடங்களை ரொப்பிக்கிட்டு தெளிவு தண்ணியாக இறக்கணும். அது 40 நாள் முடிஞ்சதுமா அது உயிர் உள்ள கொடிகள் எத்தனைங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் 1-2 இப்போ சேதமடைகிறது இருக்குது. காரணம் இந்த அடிப்படுறது போகிறது வர்றது இந்த வகையில் அது சேதமடையும். பாய்க்கிறத வச்சு நிறந்து எப்படின்னா கட்டிடுவோம் நாங்கள். அந்த ஒரு தூரில் இருக்கிற 4 கொடி 3 கொடி இருக்கிறத நிறந்து கட்டி அதான் எழுத்து வைக்கிறதுன்னு சொல்கிறதுங்க. கொடியை ஒரு மடக்கிடுவோம் கீழே வச்சு. அதுக்கு முன்னாடி அதில் மண்ணை சுரண்டி போட்டு அப்புறம் திரும்ப கட்டுவோம். அது அந்த மண்ணை சுரண்டி போட்டதும் அந்த கீ கிளைகள் நிறையா கிளைக்க ஆரம்பிச்சிடும். தாய் வேர்லேருந்து வர்றது கீ கிளைகள் வந்து அது குண்டுவா கிளைன்னு சொல்லக்கூடியது. அது நிறையா கிளைக்கும்.
ஒரு தூருக்கு எப்படி பார்த்தாலும் 10-15 கூட வந்துடும். அந்த கிளைகள் கிளைச்சி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த 10 கிளை வந்ததுன்னு அதுக்கு ஊட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தொழு உரம் போட்டது மட்டும் பத்தாது, ரசாயன உரங்களையும் போட்டாகணும். ரசாயன உரம் காம்ப்ளெக்ஸ் தாங்க போடுறது. அதே ஒரு பூஞ்சை காலம் இதில் நிறையா வரும். இந்த ஈரப்பதம் வந்தாலே பூஞ்சை காலம் வரும். அதுக்கு இந்த பவஸ்டின் பவுட்ரு அது ரொம்ப அடித்தாகணும். மேலே அந்த ஃபைட்டோலாம் அதுன்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். இப்படி பண்ணால் தான் இந்த பூச்சி கீச்சி வராமல், இந்த பூஞ்சை காளான் வராமல் காவந்து பண்ண முடியும். 40 நாளைக்கு பிறகு இந்த வேலைக்கு போக பார்த்தாகணுங்க. கொடுக்காய சாகுபடியை பொறுத்தவரையிலையும் 1 வருஷத்துக்கு காத்து தான் ஆகணும். 10 மாதம் குறைந்தபட்சம் இருக்கணும். 10 மாதம் வருமானம் வரும். வருமானம் மாறு வெத்தலைன்னு சொல்லக்கூடியதுங்க. இதுதான் ஆண் வெத்தலை. இந்த ஆண் வெத்தலையெல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. வெத்தலையே இது நல்லபடியாக தெரியாது, கலந்து போடுறது. அந்த வெத்தலை பறிக்க ஆரம்பித்தாக்க மாறு வெத்தலைங்க குறைந்தபட்சம் தான் வரும். குறைந்தபட்சம் வர்றது குறைந்தபட்ச வருமானம் தான். அது 10 மாதம் வரல நிச்சயம் அதில் வருமானம் கிடையாது. அதுக்கும் பிற்பாடு தான் இதில் கொடி நறுக்கி நாங்கள் மற்ற காட்டுக்கு விதைக்கு கொண்டு போகிறோம். அந்த கொடியை நறுக்கினதுக்கு பிற்பாடு அதில் ஒரு 2-4 கிளை வரும். அதுக்கு வெத்தலை வெட்டி கிளைகள்லாம் வச்சு பயிர் நல்லா இருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு வெத்தலை மகசூலே அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிற்பாடு நிறையா மகசூல் உண்டு. ஆளை வச்சு தான் பறிச்சாகணும். ஆளை வச்சு பறிக்கும்போது அவங்க அந்த கையில் நெட்டி மாதிரி ஒன்று போட்டுவாங்க. அதை வச்சு தான் கிள்ளுவாங்க. அது நெட்டின்னு சொல்கிறது, அதை வச்சு தான் திருப்பலின்னு சொல்கிறது. அதை வச்சு கையில் போட்டுட்டு செய்வாங்க. 25 நாளைக்கு ஒரு பறிப்புங்க. மரம் போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு ஏணி மரம் பயன்படுத்துவோம். அதுக்கு கொடிக்காலுக்குன்னே தனி ஏணி மரம் இருக்குது. அந்த ஏணி மரத்தில் ஏறி தான் வெத்தலையும் பறிக்க முடியும். அந்த போட்டிருக்க விட்டத்தில் சாத்திட்டு பறிப்பாங்க. விட்டத்தில் சாத்தி பறிக்கும்பொழுது அந்த மடி ரொம்ப வரையும் வச்சுருந்து திரும்ப கொண்டாந்து வச்சு கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து கட்டும்பொழுது தான் அது என்ன கவலி அதுன்னு பார்க்க முடியும். வெத்தலை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கவலிக்கு இவ்வளோ ரூபான்னு உண்டுங்க. வெத்தலை பறிக்கிறது ஒரு களி, அதை கட்டி கொடுக்கறது ஒரு கூலி உண்டுங்க. கட்டி தான் நாங்கள் திரும்ப வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு திருச்சி கொண்டு போய் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறது. இந்த வெத்தலை கொடிக்காலில் உள்ள அகத்திக்கீரை நல்லா ஆடு ரொம்ப செழிப்பாக இருக்கும். அது வருஷத்தில் அது மிகப்பெரிய ஒரு வருமானம் வரும். 4 ஆடு இருக்குனாக்கா அடுத்த வருஷம் பார்க்கும்போது 10 ஆடு ஆகிடும். அதில் ஒரு வருமானம் தான். இந்த ஆட்டுக்கு போக மீதம் உள்ளதை ஒரே நேரத்தில் நறுக்கி நாங்கள் அதையும் சந்தைப்படுத்துவோம். அதை வியாபாரத்துக்கு கொண்டு போய் அதை விற்றுருவோம். அகத்திக்கீரைகள் நிறையா இருக்குது. ஒரு கத்தையை எடுத்துக்கிட்டா 15 ரூபா ஒரு கத்தை. சின்ன கைப்பிடி கத்தை 15 ரூபா. அது மாதிரி கொண்டு போய் நாங்கள் அப்போக்கு போய் விற்றுருவோம் அதையும். ஆனால் இப்போ கீரையில் ஒரு வருமானம், அதை நம்பி வச்சுருக்க ஆட்டில் ஒரு வருமானம், இப்படி சைடு வருமானம் அதுவும் இருக்குங்க. வெற்றிலை ஒரு மங்களகரமான பொருளுங்க. அது தேர் திருவிழா வீட்டில் நடக்கிற மங்கள நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிக்கும் பங்கு பெறுறது வெற்றிலை. ஆனால் வெற்றிலை இல்லாமல் சுபகாரியங்களும் எந்த காரியமும் நடக்காது. அப்படிப்பட்ட வெத்தலைக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் இடத்து எந்த நாள்லையும் உண்டுங்க. அது வெத்தலை வேண்டாங்கக்கூடிய நாட்கள் சாதாரணமாக இங்கே கிராமங்கள்லாம் வெத்தலை பாக்கு சாதாரண தினசரி போட்டு செய்கிறாங்க. இது மிகப்பெரிய மருந்து பொருள் மாதிரி. பிரசவித்த பெண்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. பிரசவித்த பெண்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அவங்க மேலே சொல்லுவாங்க. அந்த ஜீரண சக்தி நிறையா வரும். இதில் மிகப்பெரிய தாமிர சத்துலாம் இருக்குங்க. இது ஆனால் எந்த நாள்லையும் இதுக்கு வரவேற்பு உண்டு மக்கள் இடத்துல. நல்லா விலைக்கும் போகும் எல்லா நாள்லையுமே. இதுவரையும் இந்த வெற்றிலை சாகுபடி சம்மந்தமாக என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கேன். வெற்றிலை சாகுபடி செய்கிற விவசாயிகள் இதை பார்த்து நீங்கள் முழுமையாக விவசாயத்தில் ஈடுபடணும். அதுக்கு மண் வளத்தை பார்த்து நீங்கள் இறங்கணும். சாகுபடி நல்லபடியாக செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.